வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை சாம்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கும் கைலாசபுரம் என்னும் ஒரு சிறுகதை. அந்த ஐவர் குழு தங்களின் இறுதிக்கட்ட நடவடிக்கைக்காக கைலாசபுரம் உட்புற சந்தில் கூடியது. கைலாசபுரம் எனில் உண்மையிலேயே கைலாசபுரம்தான். மதுரை தத்தநேரி சுடுகாட்டை கடந்தால் வலப்பக்கம் முழுக்க கைலாசபுரம்தான். யாரோ ஒரு குசும்பன்தான் இந்த பெயரை முன்மொழிந்திருக்க வேண்டும். வாழ்வில் ஒருமுறை இறுதியாய் வைகை வடகரைக்காரர்கள் தத்தநேரி சுடுகாட்டுக்கு பயணப்படுவார்கள் எனில் கைலாசபுரத்துக்காரர்களுக்கு அது வாழ்விடம். இந்த பகுதியில் எல்லா அரசியல் இயக்கங்களும் உண்டு. எல்லா இயக்கங்களும் உண்டெனில் புரட்சிகர இயக்கங்களும் இல்லாமலா? மதுரை ஆயிற்றே. 2-3 இயக்கங்கள் உண்டு. மித தீவிர மித தீவிர என பிரிவுகள். மித தீவிர தீவிர அமைப்புகள் எங்கேனும் ஒரு கடையிலோ சைக்கிள் கடையிலோ டீ கடையிலோ சந்தித்தால் தோழர்கள் கடைதான். அரசியல் விவாதம் அனல் பறக்கும். இளம் மார்க்சிடம் ஹெகலியத் தாக்கம் கூடுதலா, முதிய மார்க்சிடம் ஹெகலியத் தாக்கம் கூடுதலா என நள்ளிரவு தாண்டியும் விவாதம் நடக்கும். பெட்ரோல் வேனில் வரும் போலீஸ்காரர்களுக்கு இவர்களை தெரியும். விவாதம் மிக நாகரிகமாகவே நடக்கும். போலீஸ்காரர்களுக்கு இவர்கள் பேசுவது அத்தனையும் ஜெப்ரிஷ. கிளம்புங்க கிளம்புங்க என்பார்கள். யாரும் கிளம்ப மாட்டார்கள். அவர்களும் அழுத்திச் சொல்லவும் மாட்டார்கள். சட்டப்பிரிவுகள் குறித்து யாராவது வாக்குவாதம் செய்ய வாய்ப்பிருக்கிறது. ஒரு தடவை போலீஸ்காரர்கள் அப்படி சொல்லிவிட்டு வேனில் நகர தோழர் குமார், நான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்குறியா என மாற்று அமைப்பு தோழர் ஜீவாவை கத்தி எடுத்துக்கொண்டு விரட்டி பெட்ரோல் வேனை முந்திக் கொண்டு ஓடினார்கள். வேன் அதிர்ச்சியோடு நின்றது. ரயில்வே கேட் வரை ஓடியவர்கள் தோளில் கை போட்டுக்கொண்டு சிரித்தபடி திரும்பி வந்தார்கள். என்ன சார், பதட்டமாயிட்டீங்களா? ஒரே தூக்க கலக்கத்தில் இருந்தீங்களா? ஜாலியாக உங்களை உஷாராக்கி விடுவோம்னு தான். ராத்திரிகளில் இப்படி பல கூத்துகள் அரங்கேறும். வேலைக்கு போகாத ஒரு நாள் முழுக்கவும் இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கார்மேகம் பாட்டையா, பாவம் வயசு பிள்ளைய இப்படி ஆயிருச்சு என சொல்லியவாறு சாயங்காலம் கிளம்பும்போது துண்டை உதறி கொண்டு போனார். தீவிர அமைப்புக்கு ஆயுதங்கள் பற்றிய கனவுகள் உண்டு. ஆயுதங்கள் தூரத்தே 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தன. அமைப்பு எனும் பொழுது நிறைய எண்ணிக்கையில் யோசிக்க வேண்டியதில்லை. கூடிப்போனால் 100 பேர். இந்த 100க்குள் தான் முழு நேர ஊழியர், பகுதி நேர ஊழியர், ஆதரவாளர், தொடக்கநிலை ஆதரவாளர் என கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். சமீப காலமாய் இந்த அமைப்பிற்கான அறையில் மாதேஷ் அடிக்கடி தென்பட்டான். அறை என்பது தோழர் ஒருவரின் காம்பவுண்டில் ஒரு வீடு. வீடு என்பது 10க்கு 10 அறை. கால்மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் படங்கள், 2-3 கிழிந்த பாய்கள், அமைப்பு வெளியீடுகள், நிறம் மங்கிய 4-5 சட்டைகள், கைலிகள், ஒரு பறை, வெளியே மஞ்சள் கரை படிந்த ஒரு புது கழிப்பறை. தோழரின் தந்தை வீடுகளுக்கு வாடகை வசூலிக்க வரும்பொழுது இவர்கள் அறைக்குள் நுழைய மாட்டார். வெளியே இருந்து ஒரு பார்வை பார்ப்பார். அது நிறைய சொல்லும். மாதேஷ் என்கிற மாதேஸ்வரனுக்கு ஓசூர் தாண்டி தமிழக கர்நாடக எல்லையில் ஒரு கிராமம். அவனுடைய அப்பா காலத்திலேயே இங்கு வந்து விட்டார்கள். எல்லா வேலைக்கும் போவான். விவரம் தெரிவதற்கு முன் அவர் அப்பா செத்து போய்விட்டார். வீட்டில் போட்டோ எல்லாம் கிடையாது. அவனுடைய மங்கிய ஞாபகத்தில் அப்பா என்பவர் ரங்காராவ் சாயலில் மங்களாக தென்படுவார். அம்மா, இவன், அண்ணன், 3 பேர். அண்ணனுக்கு காது மந்தம். வேலைக்கு போகும் இடங்களில் அது பிரச்சனையாகும். பல இடங்களில் 2 நாட்களில் வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்கள். நொண்டி ஆசாரி என்று அழைக்கப்படும் கண்ணையா சமயங்களில் அவனை வேலைக்கு கூட்டிச் செல்வார். அவருக்கு இவர் மீது ஏதோ ஒரு பரிவு. நொண்டியும் ஜெவடனும் சேர்ந்து என்ன கூத்து பண்றாங்களோ. டீக்கடைகளில் எப்பொழுதும் அவர்கள் கேலி பொருள். சமீபத்தில் அண்ணனுக்கு திருமணமாகி தனியே போய் 2 பிள்ளைகளோடு அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். மாதேஷ் மாத்திரமே வீட்டு செலவுகளுக்கு பொறுப்பு. அம்மா அப்பள கம்பெனி வேலைக்கு போவாள். செப்புக்குளம் போல சின்னதாயிருப்பாள். அதிர்ந்து பேச மாட்டாள். கீழே போட்டுவிட்ட எதையோ தேடிக்கொண்டு போவது போலவே
எப்பொழுதும் அவளுடைய நடை இருக்கும். யாரேனும் தன்னை நிறுத்தி விடுவார்களோ என்பது போன்ற பதைவதைப்போடு நடப்பாள். மாதேஷ் வீட்டுக்கு அடுத்த தெருவில்தான் தோழர்களின் அறை இருந்தது. அவர்களின் தெருமுனை கூட்டங்களை கேட்டிருக்கிறான். நிறைய கேள்வி கேட்பார்கள். கொசுவுக்கு யார் காரணம்? சாக்கடைக்கு யார் காரணம்? நாம் என்ன தத்தை நேரி சுடுகாட்டில் எரியும் பிணங்களா? அரசாங்கத்திற்கு ஏழைகள் என்றால் அவ்வளவு இலக்காரமா? மாதேஷுக்கு அவர்கள் பேசுவது சரி என்று தோன்றும். யாரோ கையில் துண்டு பிரசுரத்தை கொடுத்து ஓய்வாக இருக்கும்போது அறைக்கு வாங்க தோழர் என சொல்லிவிட்டு போனது மாதேஷுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவனை தோழர் என்று கூப்பிட்டது இன்னும் சந்தோஷமாயிருந்தது. வேலைக்கு போய் திரும்பிய பின் சாயங்காலங்களில் வீட்டில் உட்கார முடியாது. வீடு என்பது ஒரு சதுரம் மாத்திரமே. பக்கத்து வீட்டில் ராத்திரி 12 மணி வரை டிவி அலறும். சத்தத்தை குறைக்கச் சொன்னால் ஒச்சு அடிக்க வருவான். கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை வேலை முடிந்த சாயங்காலங்களில் மாதேஷ் மாயனோடு அரச மரத்தடியில் உடனிருப்பான். மாயன் சொல்லும் எடுபிடி வேலைகளை செய்வான். மாயனோடு சேர்த்து பார்த்தபின் ஒச்சு சவுண்டை கொஞ்சம் குறைத்தான். இருவரும் ஒரு வகையில் தூரத்து உறவினர்கள். மாயனுக்கு அவன் ராத்திரி வீட்டுக்கு போகும் வரை கூடவே இருக்க வேண்டும். குடித்தால் 1 மணி வரை நீளும். மாயனுக்கு சண்டியர்த்தனம்தான் வேலை. சின்ன சின்ன அளவில் வீடு கடை காலி செய்வது, பகடி பிரச்சனை, தகராறுகள் என சக்திக்கேற்ப வஸ்தாது பணிகளை செய்வான். பெரிய சண்டியர்கள் வந்தால் பவ்யமாக அவர்கள் பின்னால் போய் நின்று விடுவான். தோழர்களின் அறைக்கு போகவும் வரவுமாயிருந்த மாதேஷ் கொஞ்சம் மாறித்தான் போனான். அவனுக்குள் ஒரு மிடுக்கை உணர்ந்தான். அரச மரத்தடி பக்கம் போவதே இல்லை. மாயன் 2 முறை கூப்பிட்ட பொழுதும் இந்தா வந்துடுறேன்ன என தாக்காட்டி வந்து விட்டான். பொது கழிப்பறைக்கு காலையில் போகும்பொழுது ஒரு நாள் மாயன் மாதேஷை பிடித்து விட்டான். பெரிய மயிராடா, அந்த கொக்கிக்காரன் கூட சேர்ந்துட்டா நீ? கூப்பிடுறேன் போயிட்டே இருக்க. அவசரமாய் வெளியே போக வந்தவனை தரதரவென அரச மரத்தடிக்கு இழுத்து வந்தான். மாதேஷ், அண்ணே விடுங்கனே என்று கெஞ்சினான். அரச மரத்தடி காலை நேர வியாபாரத்தில் மும்முரமாயிருந்தது. மாதேஷ் முகத்தில் அரைந்தான் மாயன். ஊரே திரும்பி பார்த்தது. அரச மரம் திரும்பாமல் பார்த்தது. மாதேஷ் இடுப்பை நோக்கி ஓங்கி மிதித்தான். அவ்வளவு திமிராடா பொழப்பு தேடி வந்த நாயே! அரச மரம் பாரபட்சமில்லாமல் இருவர் மீதும் இலைகளை உதிர்த்தது. மாதேஷ் முகத்தில் காரி துப்பிவிட்டு போனான் மாயன். மாதேஷ் மெதுவாக எழ முயற்சித்தான். வீட்டுக்கு போனால் அம்மா அழுவாள். ஒச்சுவுக்கு இன்னும் எகத்தாளம் கூடும். அண்ணன் தான் யாரோ சொல்லி ஓடி வந்தான். நேரே தோழர்களின் அறைக்கு போனான். தோழர்கள் கொதித்தார்கள். மூத்த தோழர்தான் அமைதிப்படுத்தினார். செய்வோம் தோழர், சரியா திட்டமிட்டு செய்வோம். அவனை வாட்ச் பண்ணி ஓப்பனா அறிவிச்சு செய்வோம். ஒரு குழு அமைக்கப்பட்டது. 5 பேருக்குள் தான். 3 தகவல் சேகரிக்கும் குழு, மற்றவர்கள் செயல்பாட்டுக் குழு. மாதேஷிடம், நீங்க நம்ம தோழர், உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தான் தோழர், கவலைப்படாதீங்க, திருப்பி அடிப்போம் என்றனர். வீடு வரை கொண்டு வந்து விட்டனர். மாதேஷுக்கு ஆறுதலாகவும் கொஞ்சம் தெம்பாகவும் இருந்தது. அம்மா இவனை பார்த்ததும் வாயை பொத்தி கொண்டு அழுதாள். ஒச்சு தோழர்களை பார்த்ததும் எழுந்து உள்ளே போய்விட்டான். மாதேஷ் மறுபடி மாநகராட்சி கக்கூசுக்கு போகவில்லை. சாயங்காலம் செல்லூர் கண்மாயில் போய்தான் வெளியே இருந்தான். தோழர்களுக்கு இது ஒரு சவாலாயிருந்தது. மக்களிடம், மற்ற அமைப்புகளிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பு. மேலும் மாதேஷை இந்த நடவடிக்கையின் மூலம் உறுதியான தோழராய் வென்றெடுக்கலாம். அதன் பிறகு மாதேஷை வழியில் எங்காவது கண்டால் மாயன் காரி துப்பினான். அவன் காரி துப்புவதை கொஞ்சம் தூரத்திலிருந்து தோழர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதிக்கட்ட நடவடிக்கைக்காக ஐவர் குழு கூடியது. மாயனின் நடவடிக்கை ஒரு அட்டவணைக்கு உள்ளாக்கப்பட்டது. காலை 7 மணிக்கு அரச மரத்தடி வருபவன் 9 மணி வரை அங்குதான். மறுபடி வீட்டுக்கு போகிறவன் வெளியே வேலை இருந்தால் திரும்ப அரச மரத்தடி வருவதில்லை. மறுபடி மாலை 7 மணிக்கு வருபவன் அன்றைய கூட்டாளிகளை பொறுத்து 9, 10, 11 மணி வரை இருப்பான்.
தோழர்கள் காலை 8 மணியை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் எல்லோரும் தெருவில் இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 சர்வீஸ் என அறிவிக்கப்பட்டு 3 சர்வீஸ் மாத்திரமே வருகின்ற கைலாசபுரம் பேருந்து கிளம்பும் நேரம். பெருந்திரளான மக்கள் சாட்சியத்தோடு இதை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். தோழர்கள் என்னதான் ரகசியமாய் வைத்திருந்தாலும் மாயன் காதுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது. அவன் இங்க எவன் புடுங்குறான நான் பார்க்கிறேன் என்று பக்கத்தில் படுத்திருந்த நாயை எட்டி உதைத்தான். மறுநாள் காலை அரச மரத்தடியில் வேப்பங்குச்சியை வாயில் வைத்துக்கொண்டு மென்று கொண்டிருந்த மாயன் முன் மொத்த தோழர் கூட்டமும் நின்றது. மாயன் என்ன என்பது போல் பார்த்தான். அவன் கையில் பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு காகிதம் கொடுக்கப்பட்டது. மாயன் காகிதத்தை திருப்பி பார்த்தான். அவனுக்கு எழுதவோ படிக்கவோ அறவே தெரியாது. மாயன் என்று கையெழுத்து போடுவதற்கு போலீஸ்காரர்கள் அடியை விட கூடுதலாக பயப்படுவான். பக்கத்தில் இருப்பவனிடம் காகிதத்தை கொடுத்தான். என்ன மாயா, எங்கிட்ட போய் கொடுக்கிற என்று பெரிதாய் இழித்தான். தோழர்களில் ஒருவர் அரச மரத்திண்டில் ஏறினார். கையால் எழுதப்பட்ட சுவரொட்டியை அங்கே தொங்கவிட்டார். மக்கள் நீதிமன்றம். இந்த அரசும் காவல்துறையும் நீதிமன்றமும் நமக்கு எதிரானவை. அடிமட்ட மக்களான நமக்கு இவை ஒருபொழுதும் நீதியை பெற்றுத்தரப் போவதில்லை. நமக்கான நீதியை நாமேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த மக்கள் நீதிமன்றம். மாயன், வயது 42, தந்தை பெயர் ராசு. நீண்ட காலமாய் இந்த பகுதி மக்களுக்கு இடையூறாகவும் அவர்களிடம் மாமூல் வசூலிப்பவராகவும் இருக்கிறார். எமது அமைப்பு தோழர் மாதேஸ்வரனை தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார். இதற்கு நாமே அமைக்கும் மக்கள் நீதிமன்றம் நாளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும். மக்கள் அனைவரும் இந்த நீதிமன்றத்தில் பங்கெடுக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாள் 20/11/2000. நேரம் காலை 8 மணி என அந்த நோட்டீஸை தோழர் சரவணன் வாசித்து முடித்தார். மாயனுக்கு அவர்கள் சொன்னதில் முக்கால்வாசி புரியவில்லை. தன்னை விசாரிக்கப் போகிறார்கள் என்று மாத்திரம் தெரிந்தது. என்ன செய்துவிட முடியும் என அலட்சியமாய் பார்த்தான். தோழர்கள் கலைந்தார்கள். மாயன் அரச மரத்திண்டில் ஏறி அந்த நோட்டீஸை ஆவேசமாய் கிழித்தான். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தின் முகத்தில் வீசினான். எவன்டா என் ஏரியாலேயே என் மேல கை வைக்கிறது? நாளைக்கு காலையில் இங்கே தான் இருப்பேன். எந்த மவன் என்ன அடிக்கிறான்னு பார்க்கிறேன். தோழர்களின் சைக்கிள் ஸ்டாண்டில் பட்டு தெரித்தன அவன் வார்த்தைகள். தோழர்கள் நிதானமாய் சைக்கிளை உருட்டிக் கொண்டு போனார்கள். தோழர்கள் அன்றிரவு மாதேஷை அவன் வீட்டில் தங்க வேண்டாம் என்றார்கள். மாதேஷை தேடி அவன் அண்ணன் அறைக்கு வந்தான். வேண்டாண்டா, வாளா போய் மாயன்ட்ட மன்னிப்பு கேட்போம் என்றான். போன என்றான் கோபமாக. மாதேஷ் அண்ணன் முசு முசு என அழுதான். வாடா என மாதேஷின் கையை பிடித்தான். இந்த செவிடன் தொல்லை தாங்க முடியல என மெதுவாய் முணுமுணுத்தான். அண்ணன் மெதுவாக திரும்பி, நீ வாடா தம்பி, என்ன செவிடன்ற என்றவாறு கிளம்பி போனான். மாதேஷுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ணனுக்கு எப்படி காது கேட்டது என்று. எதிர்த்த வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரி கண்ணையா அண்ணனை கூட்டிக் கொண்டு போனார். ஆச்சாரியின் டயர் செருப்பு தேயும் சத்தம் சந்தின் முனைக்கு அவர்கள் செல்லும் வரை கேட்டது. காலை கைலாசபுரம் அரச மரத்தடி வழக்கத்திற்கு மாறாக ஏதோ நிகழ்வதற்காக காத்திருந்தது. பேருந்துக்காக காத்திருப்பதான பாவனையில் கொஞ்சம் பேரும், டீ குடிக்கும் பாவனையில் கொஞ்சம் பேரும் அரச மரத்தடியையே பார்த்த வண்ணம் பார்க்காத மாதிரியே நின்று கொண்டிருந்தனர். மாயன் வழக்கம் போல 7 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து விட்டான். அவன் கண்கள் சுற்றிலும் நோட்டமிட்டவாறு இருந்தன. அவனுடைய கூட்டாளிகள் கூட்டத்தோடு கூட்டமாய் பிரச்சனை என்றால் மட்டும் வர சொன்ன கட்டளையோடு நின்றனர். மாதேஷோடு சரியாய் 7:45 தோழர்கள் வந்தனர். மாயன் தனக்கு சம்பந்தமில்லாதது போல் அமர்ந்திருந்தான். தோழர்கள் உரத்த குரலில் கோஷமிட்டார்கள். புரட்சி ஓங்குக! மாவோயிச மார்க்சிச சிந்தனையை உயர்த்தி பிடிப்போம்! ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம்!
முறியடிப்போம், முறியடிப்போம். மாயனுக்கு ஏகாதிபத்தியம் யாரென தெரியவில்லை. நம்ம மாதிரி இன்னொரு ஆளா முறித்து போடுவோம் என்கிறார்களே. மாயனுக்கு குழப்பமாயிருந்தது. தோழர் சரவணன் உரத்த குரலில், இந்த மக்கள் நீதிமன்றம் உங்கள் முன் கூடுகிறது. நேற்று இதே நேரம் உங்கள் முன் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. குற்றவாளி இதோ இங்கு அமர்ந்திருக்கும் மாயன். இவர் எங்கள் தோழர் மாதேஸ்வரனை அடித்து மோசமாக காயப்படுத்தியிருக்கிறார். விசாரணை இப்பொழுது துவங்குகிறது. மாயனை நோக்கி அருவரும் நடக்க, மாயன் தான் உட்கார்ந்திருந்த பிளாஸ்டிக் சூளை எட்டி பின்வாக்கில் உதைத்தான். வாங்கடா என்றவாறு இடுப்பில் இருந்த கத்தியை உருவினான். தோழர்கள் தங்கள் முதுகுப்புறத்திலிருந்து சாவதானமாக உருவினார்கள். பளபளவென மின்னும் வாட்கள். ஒரு தோழர் மாத்திரம் தன் கையில் இருக்கும் மஞ்சள் பையோடு ஒரு அடி முன்னால் வந்து கூடியிருக்கும் கூட்டத்தை நோக்கி, கூட்டத்தில் இருக்கிற மாயனோட கூட்டாளிகள் முத்து, கனி, ஜெயாவுக்கு சொல்றேன், இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பைக்குள்ள இருக்கிறது கையெறி குண்டு. ஒரே வீசு, அப்புறம் உங்களை வேட்டியில கட்டிக்கிட்டு தான் தத்தநேரி சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். கூட்டாளிகள் நிழலென பம்மினார்கள். அவர்களுக்கு இவர்களை தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் இவர்களைப் போல தைரியமாக இருக்க முடியாது. மாயனை மரத்தில் கட்டினார்கள். மாயன் மாதேஷை பார்த்து, உன்னை கண்டதுன்னா வெட்டுறான்டா என்றான். சரவணன் மாயன் பக்கத்தில் போய், உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தருவோம், அப்போ பேசலாம், ஆனா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்றார். போடா என கெட்ட வார்த்தை சொல்லி மாயன் கத்த, மக்களே, இந்த தீயவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம், நீங்களே சொல்லுங்கள் என பேசிக்கொண்டிருந்த குமார் மாயன் பக்கம் திரும்பி, அவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறார்ல. குமாரை பார்த்து மறுபடியும் மாயன் பொடாத்தா என்றான். குமார் நிதானமாக திண்டில் ஏறி தனது 2 கையையும் சேர்த்து மாயன் முகத்தில் பலார் பலார் என அடித்தார். கட்டி தூக்கி வந்ததிலிருந்து மாயனை இதுவரை யாரும் அடிக்கவில்லை. மொத்த கூட்டமும் பார்த்தது. வருடக்கணக்காக சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டு எல்லோரையும் சதாய்த்து கொண்டிருந்தவன் அடி வாங்குகிறான். மாயனுக்கு தன்னை சுற்றி கண்களாக தெரிந்தது. குமார் மாயன் கழுத்தை நோக்கி தனது இடது கையால் ஒரு தட்டு தட்டினார். அவர் மார்த்தாண்டம் பக்கம். வர்மம் கொஞ்சம் தெரியும். மாயன் பேச்சை நிறுத்தினான். திடீரென மொத்த உடம்பும் துடிக்க ஆரம்பித்தது. வாயில் நுரை நுரையாக. மாதேஷ் பதட்டமானான். தோழர்கள் குமாரிடம் கேட்டார்கள், என்ன தோழர், இப்படியே விட்டுட்டு போயிடுவோமா? அது முறையில்லை தோழர், நம்ம கஸ்டடியில இப்போ இருக்கார் இவர், நாம தான் அவருக்கு பொறுப்பு, தூக்குங்க பெரியாஸ்பத்திரிக்கு. அப்படியே மாயனை ஆட்டோவில் ஏற்றினார்கள். உடம்பு துடிப்பது நின்று தலை மாத்திரம் வெட்டி வெட்டி இழுத்தது. கூட்டாளிகள் ஓடி வர குமார் மஞ்சள் பையை கையில் உயர்த்தி, எங்க பொறுப்பு, நாங்க பார்த்துக்கிறோம் என்றார். ஆட்டோ ரயில்வே கேட்டை தாண்டி வைகை ஆற்றின் ஓரமாக ஓடியது. மீதமுள்ள தோழர்கள் மற்றொரு ஆட்டோவில் பின்தொடர்ந்தனர். மாதேஷ் பார்த்து கொண்டிருக்கையில் சரவணன் அந்த மஞ்சள் பையை கருவேல முள் ஆற்றுக்குள் வீசினார். தோழர்! மாதேஷ் பதட்டமடைய சரவணன் ஆட்டோ ஓட்டுநருக்கு கேட்காத மெல்லிய குரலில் சொன்னார், தோழர், அதுல கொட்டாங்குச்சியும் மண்ணும் தான் தோழர். பெரியாஸ்பத்திரி அராஜகமாயிருந்தது. எல்லாவற்றுக்கும் சண்டை போட வேண்டியிருந்தது. வந்திருப்பது கொஞ்சம் சிக்கலான ஆட்கள் என்றவுடன் காரியங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்தன. அட்மிஷனுக்கு ஒரு சண்டை, படுக்கைக்கு ஒரு சண்டை, ஜன்னலை திறந்து வைப்பதற்கு ஒரு சண்டை. இது அத்தனைக்கும் சாட்சியாய் மாயன் தலையை மாத்திரம் ஆட்டிக்கொண்டே இருந்தான். பெரிதாக சிகிச்சை எதுவும் தொடங்கப்படவில்லை. ஹவுஸ் சர்ஜனாயிருக்கும் பெண் உடைந்த தமிழில் என்னவென்று கேட்க குமார் தெளிவான ஆங்கிலத்தில் சொன்னார். அந்த பெண்ணின் கண்ணில் ஆச்சரியம். இப்படி கைலியோடு நிற்பவர் இவ்வளவு தெளிவான ஆங்கிலம் பேசுவாரா என்று. பக்கத்து பெட்டுக்காரர்களும் ஆ என பார்த்தார்கள். பெரிய டாக்டர் குட்டி மருத்துவர்கள் புடைசூழ வந்தார். ஒவ்வொரு நோயாளி முன் நின்றும் வகுப்பெடுத்தார்.
தோழர்களுக்கு அது சிறிய அறை கூட்டம் போல் இருந்தது. நீண்ட நாள் குடி காரணமாக வரும் வலிப்பு இது. ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். மருத்துவம் பார்த்திருக்க மாட்டார்கள். 10 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும். கூட யாராவது எப்பவும் இருக்கணும். எப்ப வேணாலும் மறுபடி வலிப்பு வரலாம். அந்த சமயத்துல கீழே விழுந்துட்டா சிரமம். ஹவுஸ் சர்ஜன் பெண் ஆங்கிலத்தில் விளக்கமாகச் சொன்னாள். தோழர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். சரவணன் தோழர் சொன்னார், நாம தான் முறை வச்சு பார்த்துக்கிறணும். மற்றவர்கள் சரி என்றனர். மாதேசை அழைத்து, மாயன் வீடு எங்கே என கேட்டார். செல்லூர்ல தோழர் என்றான். வீட்ல யாரும் இல்ல, ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. சட்டென்று பொம்பளை என்று சொன்னதற்காக நாக்கை கடித்துக் கொண்டான். அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். தோழர், நீங்க அவர் வீட்ல போய் தகவல் சொல்லிட்டு வந்துருங்க. மாயன் எல்லாவற்றிற்கும் தலையாட்டி கொண்டிருந்தான். அடுத்த பெட்காரரின் குழந்தை பந்து நீட்ட அதற்கும் தலையாட்டல். பெந்தகொஸ்தே பிரார்த்தனைக்காரர்களுக்கும் தலையாட்டல். இட்லி விற்கும் கிழவிக்கும் தலையாட்டல். மாத்திரை கொடுக்கும் நர்ஸுக்கும் தலையாட்டல். மாதேஷ் மாயன் வீட்டிற்கு போனபோது பூட்டி இருந்தது. பக்கத்தில் சாணி தட்டி கொண்டிருந்த பெண்ணிடம், மல்லிகாக்கா இல்லையா என்றான். அது திருச்செந்தூருக்கு ஷஷ்டிக்கு போயிருக்கு, வர 4 நாள் ஆகும் என்றாள். பக்கத்தில் சின்ன பிள்ளை ஒன்று வெளிக்கி இருந்து கொண்டிருந்தது. அவங்க வந்தா அண்ணனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கு, 103வது வார்டுக்கு வர சொல்லுங்க என்றான். மாதேஷ் அரச மரத்தடியை தாண்டி போனான். நோட்டீஸ் கிழிந்து கிடந்தது. யாரோ விசாரித்தார்கள். ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கு என்றான். மாநகராட்சி கக்கூசுக்கு போனான். மாயன் அடித்த பிறகு அவன் இங்கு வருவதே இல்லை. சைக்கிளில் 2 கிலோமீட்டர் தாண்டி செல்லூர் கண்மாய்க்கு போவதை வழக்கமாக்கி இருந்தான். ஆஸ்பத்திரியில் தோழர்களுக்கு நிறைய வேலை இருந்தது. அந்த வார்டில் இருக்கும் பலருக்காகவும் குரல் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் 103க்கு கொடுத்து விடு, அங்க 4-5 பேர் கரைசல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று நர்சுகள் சொல்லத் தொடங்கினார்கள். சரவணன் குமாரிடம் சொன்னார், தோழர், நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாத்திரம் தனியா ஒரு புரட்சி நடத்தணும் போல. மாயன் வீட்டிலிருந்து யாரும் வரவே இல்லை. மாதேஷ் உட்பட தோழர்கள்தான் இரவும் பகலும் மாறி மாறி கூடவே இருந்தார்கள். மாயனுக்கு தலையாட்டல் நின்றிருந்தது. எழுந்து நடப்பதில் சிக்கல் இருந்தது. வலது கையும் காலும் வாயும் ஒரு விதமாய் கோணி இருந்தது. பிசியோதெரபிஸ்ட் வந்து எக்ஸசைஸ் சொல்லித் தருவார் என்றார்கள். அவர் வரவே இல்லை. தோழர்கள் ஏற்பாடு செய்த பிசியோதெரபிஸ்டே மாயனுக்கு வார்டில் உள்ள மற்றவர்களுக்கும் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தார். மாயன் எப்பொழுதும் இடுப்பில் வைத்திருக்கும் கத்தியை கொண்டுதான் தோழர்கள் ஆரஞ்சு பழம் உரித்தார்கள். மாயன் எப்பொழுதாவது உருக்களித்து படுத்தால் தண்ணீர் கூஜாவுக்கு பின் கத்தியின் கைப்பிடி தெரியும். மாயனால் பேச முடியவில்லை. தோழர்களின் கையை பிடித்து கொண்டுதான் கழிப்பறைக்கு போனான். கூட இருக்கவா என்று பார்க்க வந்த கூட்டாளிகள் சைகையில் கேட்டபோது வேண்டாம் என்றான். 5ஆம் நாள் மல்லிகா வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு ஓடி வந்தாள். ஏ ராசாவே, எவங்க இப்படி செஞ்சது? அவங்க நாசமா போக, அவங்க வீட்டில் இளவு விழுக, எந்த நாதாரி நாய் இப்படி செஞ்சிச்சு? அவள் ஆங்காரமாய் கத்த மாயன் தன் கையை மெதுவாய் உயர்த்தி உதட்டின் மேல் வைத்தான். கொஞ்ச நேரத்தில் பக்கத்து பெட்காரர்கள் எல்லாவற்றையும் மல்லிகாவிடம் சொல்லிவிட்டார்கள். தோழர்களை பார்க்க சங்கோஜப்பட்டாள் மல்லிகா. தோழர்கள் உற்சாகமாய் மருத்துவமனையோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். 10 நாட்களில் வலிப்பு திரும்பி வரவே இல்லை. டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்றார்கள். இனி குடிக்கக்கூடாது என்றார்கள். மாயன் ஒரு கையில் மாத்திரம் சட்டை போட்டிருந்தார். மாதேஷும் குமாரும் கூட இருந்தார்கள். மல்லிகா எல்லாவற்றையும் வயற்கூடைக்குள் திணித்துக் கொண்டிருந்தாள். மல்லிகாவை லேசாக நிமிண்டினான் மாயன். மல்லிகா என்ன என்பது போல் பார்த்தாள். ஆப்பிளை கை காண்பித்து குமாரிடமும் மாதேஷிடமும் கொடு என்பது போல சைகை காண்பித்தான். மல்லிகா சிரிப்போடு அவர்களை நோக்கி ஆப்பிளோடு நடந்தாள்.